Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Sunlandல சமைச்சா சக்தி தானா வரும். நரம்புகள், ஸ்பாண்டிலைட்டிஸ், மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை. வாயை கட்டணும், கோபப்படக்கூடாது. இந்த குணத்தை உங்களை விட்டுட்டீங்கன்னா உங்களை அடிக்கிறது உலகத்துல வேற யாருங்க? ஆனா இந்த டிப்ரெஷன் ஏன் வருதுன்னு தெரியாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில முதல் விஷயம் உடம்பு பாதிப்புகள் தீரும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து க்ளோஸ் ஆகும். அதாவது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய சில அட்வைஸ் கேட்டு நம்ம வந்து இந்த கம்பெனிலேருந்து வேற கம்பெனி மாறணும் அப்படின்னு சொன்னா கடைசியில கப்பல் தான். தாயினுடைய உடல் நிலையில கொஞ்சம் கவனம் வேணும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் கண்டிப்பா பார்க்கணும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம் ஆகும். வருமானங்கள் கூடும், அதுல எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனா நீங்களா எதுவும் கற்பனையை வச்சுக்காங்க. கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமா இருக்கணும். குறிப்பா ப்ரெஷர் பார்த்துக்கணும். லோ பிபி, ஐபிபி, எல்லா பிபியும் பார்த்துக்கணும். 40 வயது இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்கள் ஃபுல் ஹார்ட் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ராசியில கடகம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை. அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ண வைக்கணும். ஆனா ஒரு நல்ல விஷயம் சொல்ல போறேன். சிம்மராசி அன்பர்களுக்கு எங்கீங்க நம்ம சொன்னா கேட்குறாங்க. முதல்ல நீங்க ஊர் விட்டு போங்க, இந்த உலகத்தை படிக்க ஆரம்பிங்க. காதல் அமைப்புல கொஞ்சம் கவனமா இல்லைன்னா காதல்லாம் அவ்வளவுதான், காக்கா தான். பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். அது எப்படி நீங்க பாதுகாக்கணுங்கிறது நீங்க பிளான் பண்ணணும். ஆள் வைக்கிற இடம்லாம் கண்ணிபடியா இருக்கு. ஆன்லைன்ல கடன் வாங்குறது, ஆன்லைன்ல ஒன் டச் உடனே மணி வருது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. மனைவியிடம் தோத்து போயிடுங்க, அவளை ஜெயிக்க விடுங்க. சாப்பிட்றது கூட, குளிக்கிறது கூட, வேலை உத்தியோகம் அப்படிதான். இதுக்கெல்லாம் என்ன ரிவார்டு கிடைக்கணும்னா வேலையை விட்டு அனுப்பிச்சுக்குவோம். அந்த வாட்டி நிறைய பேரோட லைஃப்ல காதல் கை கூடக்கூடிய பிராப்தம். மாற்றம் பண்றதுக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல மிக கவனமாக. காதல் பண்ணீங்களா இல்லை அந்த பொண்ணு உங்களை நம்பணும், இல்லை நீங்கள் அந்த பொண்ணை நம்பணும். அதை விட்டு ஜாதகத்தை தூக்கி சுத்தீங்கன்னா இதை கைட்டு கூட போறீங்கன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி கந்து வட்டிக்கு, சக்கர வட்டிக்கு, கிரெடிட் கார்டுக்கு எல்லாம் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னா அது சால்வ் ஆகும். அதே சமயத்துல இடமாற்றம் டக்குன்னு மாறிடக்கூடாது. விருச்சகம்னாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு ஒரு அது போல ஒரே கமெண்ட்ஸ் தான். மனுஷராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா ஒரு பொற்காலம்னு சொன்னாங்க. விபரீதமான விளையாட்டு குழந்தைகள் கூட கூட விளையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இதெல்லாம் சொன்னா பணம் வந்தால் தானுங்க வாங்க முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ ஓடிடும். அப்பா நமக்கும் உனக்கு செட்டே ஆகாது. ஸ்டோன், கிட்னி ஸ்டோன், இது போன்ற விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். 7.5 சனி முடிஞ்சுதுன்னு சொல்லுங்க, அதை விட பெரிய ஜாக்பாட் எங்களுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. வண்டி வாகனத்துல வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து பார்க்கணும் எல்லாரும் பழத்தோட. சிகரங்களுக்கு முன்னாடி ஜம்ப் அடிக்கிறதெல்லாம் வச்சிங்கன்னா சிகர் பாட்டு இருக்கும், நீங்க எங்க இருப்பீங்கன்னு தெரியாது. குடும்பத்திலேயே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. எதுவும் லூஸ் டாக் பண்ணாது. குடிகாரர்களுக்கு தான் பிரச்சனை வரும் இல்லை. உங்க மண்டை உருளாம பாத்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வந்து கலாட்டா வழங்கும் புத்தாண்டு ராசி பலன் 2025. முதல்ல மேசம். மேஷராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுங்கிறது முதல் விஷயம் உங்களுடைய சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வெளியூர் சம்பந்தப்பட்ட பயணங்கள், வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய யோகம், பிஆர் வாங்கக்கூடிய யோகம். ஆனால் அங்கே போய் கடன் வாங்கி சிக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி பார்க்கும் பொழுது குருவுடைய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விஷயம். வீட்டில் கல்யாணம் ஆகலைன்னா கல்யாணம் ஆகும், குழந்தை பிராப்தம் இல்லைன்னா குழந்தை பிராப்தம் ஆகும். நிறைய பேருக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அதில் வந்து பைசல் பண்ணி உங்களுக்கு பணம் வரும். இது ஒரு பெரிய ஏற்றம். ரெண்டாவது, உடம்புல விட்டமின் டெஃபிஷியன்சிங்கன்னு ஒன்று வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு நரம்புகள், ஸ்பாண்டிலைட்டிஸ், மூக்கு வாய் தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதைகள். மற்றபடி மேஷத்துக்கு பெருசாக ஒன்றும் கவலைப்படுற மாதிரி ஒன்றும் கிடையாது. பெண்களுக்கு ரொம்ப அபாரமாக இருக்கும். தைரியம்ங்கிறது எப்பவுமே இருக்கணும். அந்த தைரியத்தை விடாமல் இருந்தீங்கன்னா மேஷம் எப்பவுமே தலையாக தான் நிற்கும், தைரியமாக இருக்கும். நம்ம தான் ஒன்றுமே பண்ணலையா, ஆனால் எதுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கிற பல யோசனைகள் அப்படின்னு இருக்கும். நமக்கு ரெஸ்பெக்ட் இருக்கா, மதிப்பு இருக்கா, மரியாதை இருக்கா அப்படின்னு பல யோசனைகள் மனசில் இருந்துட்டு இருக்கும். ஆனால் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சாதகமாக இருக்குது. இந்த வருஷத்தில் இடமாற்றம், பிரயாணம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, ஒரு கமிட்மெண்ட்டில் போய் இருக்கிறது. அந்த கமிட்மெண்ட்டில் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்படுவீங்க, பா எப்படியோ வீடு அமைஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சந்தோஷம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு கடன் எப்படி அடைக்கிறதுன்னு தெரியலையே அப்படி. இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தோல் சம்பந்தமான உபாதைகள் அதெல்லாம் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன பிரச்சனைகள் பண விவகாரங்களில் கொடுத்ததுக்கப்புறம் ஜோசியம் கேட்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கொடுத்துட்டு வருமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வராது. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விரைய
விரயத்தில் சில விஷயங்கள் இருக்கங்காட்டி அதை வீடாகவோ கல்யாணமாகவோ அல்லது ஏதேனும் ஒரு சுப விஷயங்களாகவும் பண்ணிக்கிறது நல்லது மேஷராசி நண்பர்களுக்கு. மேஷராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலம். கடந்த 6 மாதமே உங்களுக்கு இடமாற்றம் வந்திருக்கும், ஓரளவுக்கு தூரத்தில் ஒரு ஒளி விளக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு 3 ராஜகிரகங்களும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆகவே ஊர் விட்டு ஊர் மாறுறதோ, இடம் விட்டு இடம் மாறுறதோ, தொழில் மாறுறதோ, ஒரு ப்ரமோஷன் வாங்குறதோ எல்லாம் கிடைக்கும்னு சொல்லலாம். எங்கே ஜாக்கிரதையாக இருக்கணும் தெரியுங்களா? வாயை கட்டணும், கோபப்படக்கூடாது, பர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடாது, என்ன மாதிரியே நீ இருக்கணும். இந்த குணத்தை உங்களை விட்டுட்டிங்கன்னா உங்களை அடிக்கிறது உலகத்தில் வேறு யாருங்க? அதுலேயும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள் எப்படி இருக்குது, அந்த அனுபவங்களை மனசில் வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் இந்த ராஜ கிரகங்கள் அமோகமான பலனை கொடுக்கும். அற்புதமாக சுப செலவுகளை செஞ்சு சந்தோஷமாக வாழுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2025 மேஷத்துக்கு எக்ஸசைஸ் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம். தேகாரோக்கியத்தில் வேர்வை வரலைன்னா மேஷம் டிப்ரெஷனுக்கு போகும். ஸோ அதுதான் மெயின். மற்ற எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் இந்த டிப்ரெஷன் ஏன் வருதுன்னு தெரியாது மேஷத்துக்கு. அதனால் 2025 இப்போ இந்த நிகழ்ச்சி பார்க்கணுன்னா இப்போத்துலேருந்து டெய்லி ஒரு 10-20 நிமிஷமாக அப்படியே கொண்டு போய் ஜனவரி 1 வரதுக்குள்ளே ஃபுல்லாக 60 மினிட்ஸுக்கு கொண்டு வந்துடுங்க, நல்லா ஆகிடும். எல்லா சுபகாரியத்திற்கும் மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் நடக்கும். அதுவே ஆச்சரியமாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயத்தில் இண்டிபெண்ட்டாக மேஷத்துக்கு பணவரவு இருக்குன்னா அப்போ தொழில் நல்லா வரும். கண்டிப்பாக புது புது தொழில் ரொம்ப நாளாக பெண்டிங் 10 வருஷம் 12 வருஷம் இருந்த பெண்டிங்கான தொழிலெல்லாம் மேஷம் திட்டமிட்டு ஆரம்பிப்பாங்க. கூட்டு தொழில் ஆரம்பிப்பாங்க, பெரிய இன்ஸ்டியூஷன் ஆரம்பிப்பாங்க. நிரந்தரமாக வருமானம் வரக்கூடிய 10-15 தொழிலுக்கு மாதிரி ஐடியா வரும். அதில் 2-3 தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அடிமை தொழில் இருந்தாலும் ஏதாவது ஒரு ஃபாரின் கனெக்ஷனோ அல்லது வேறு மொழி பேசக்கூடிய உங்களுடைய கனெக்ஷனோ வச்சு ஒரு அபிரிதமான அமைப்புக்கு கண்டிப்பாக வரக்கூடிய டைம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு. அதனால் தொழில் ஏற்றம், சுபகாரிய ஏற்றம், அனுகூலம். டிப்ரெஷன் வராமல் இருக்கிறதுக்கு உடற்பயிற்சி, மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பயிற்சி. ரிஷபராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுங்கிறது தொழிலில் விபரீதமான ராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதல் விஷயம், நண்பர்கள் கூட்டணி, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னரில் வேலை செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் முதல் விஷயம், உடம்பு பாதிப்புகள் தீரும், நோய் சம்பந்தப்பட்ட தாக்கங்கள் தீரும், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் க்ளோஸ் ஆகும். அதிக வட்டிக்கு கடன் வாங்கக்கூடிய நிலைமைகளில் அது ஓரளவுக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பாக கிளியர் ஆகும். அம்மா அப்படிங்கக்கூடிய மாத்திருக்காரங்க அவங்களுடைய ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் எல்லாத்துக்கும் செலவு நீங்களாக பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கணும். ரிஷபராசியில் பிறந்தவருக்கு பெண்களுக்கு கண்டிப்பாக நகை சேரக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்குது. நான் வன்மைன்னு சொல்லுவோம், சொல்லக்கூடிய வாக்கில் சுத்தி இருக்கும். கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற்றக்கூடிய பிராப்தம் இருக்குது. ஆண்களுக்கும் சரி, மாணவ மாணவிகளுக்கும் சரி, நல்ல வளர்ச்சி உண்டு. யாரையும் நம்பி யாரோ சொல்கிறாங்கிறதுனால அட்வைஸ் வாங்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தயவுசெய்து கட் பண்ணிக்கணும். மற்றபடி ரிஷபம் டாப் கிளாஸாக இருக்குது. ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் திருச்சி பக்கத்தில் எல்லைக்கரை ஆஞ்சநேயர்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு நடைபாதையாக திருச்சியில் இறங்கி நீங்கள் நடைபயணமாக போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. தொழில் மாறுறதுக்கு நிறைய யோசனைகள் வரும். இல்லைன்னா சேர்ந்து ஏதாவது தொழில் பண்ணலாமா, அதேமாதிரி வேலையில் இருக்கோம் சைடில் ஏதாவது பண்ணலாமா, ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள்லாம் நிறைய வரும். நண்பர்கள் கொடுக்கக்கூடிய அட்வைஸ், அதாவது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய சில அட்வைஸ் கேட்டு நம்ம இந்த கம்பெனிலேருந்து வேறு கம்பெனி மாறணும் அப்படின்னு சொன்னால் கடைசியில் கப்பல் தான். கப்பல்னால் என்னதுன்னா சம்பளம் அவர் வாங்குவார், அதுக்கப்புறம் உங்களுக்கு கிடைக்காது. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. ரிஷபராசி என்பவர்களே, கல்யாண விஷயங்கள்லாம் முகூர்த்தம் வந்துருச்சா, குருபலன் வந்துருச்சா, இந்த கேள்விகளுக்கெல்லாம் அற்புதமாக காலமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாட்டில் வீடு வாங்குறது, இந்த ஃப்ளாட்டில் வீடு வச்சுருக்கிறது, வீடு வாங்குறது, வீடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. தெரியாத தொழில்கள் செய்கிறது, அது உங்களுக்கு இப்போதைக்கு அதை செலவு பண்ணி படிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த தொழில் பண்ணி செலவு விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தெரியாத தொழில் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குமோ அந்த தெரிந்ததை வைத்து செயல்பட்டிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். லாங்குவேஜ் ஸ்கில்லாம் நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கக்கூடிய காலமாக இருந்துகிட்ருக்கும். இந்த காலகட்டத்தில் விநாயகர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு ஒரு பெரும் வழிபாடாக இருக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல காலம். ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு தமிழ் வருஷம் பிறந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம். வேலை கிடைக்குமா? கிடைக்கும். வியாபாரத்தில் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும்.
தொழிலில் சிறப்பாக இருப்பீங்க. எனக்கு ரெகக்னேஷன் கிடைக்குமா சார்? ப்ரமோஷன் வருமா சார்? கண்டிப்பாக கிடைக்கும். புதிய உறவுகள், வேற்றுமொழி இனத்தவர்கள், இவர்களால் உங்களுக்கு லாபங்கள் அத்தனையும் வரும். குடத்தில் இட்டு விளக்கு மாதிரி நான் உட்காந்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னு இவ்வளோ நாளாக யோசித்தீங்கல்ல, குரு மாறட்டும். சுப செலவுகள் உங்களுக்காக நிறைய வீடு வாங்கலாம், மனை வாங்கலாம் அப்படின்னு சுப பலன்களாக உங்களுக்கு இருக்கு. ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். கடந்த ஒரு வருஷத்தை மறந்துருங்க. ஏப்ரலுக்கு மேலே இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறது, நாடு விட்டு நாடு மாறுறதுன்னு சுப பலன்களாக இருந்தாலும் தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் வேணும். மீண்டும் சொல்கிறேன், இதை சரியாக உபயோகப்படுத்தினீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல காலமாக அமையும். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தொழில் சார்ந்த விஷயத்தில் விசிட்டிங் கார்டு போடக்கூடிய அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். இடம், வீடு, தொழில் மாற்றம், ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒன்று நல்லது நடக்கும். காது, மூக்கு, தொண்டை, வாய், பற்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதாவது ஒரு டே கேர் சர்ஜரி மாதிரி பண்ணிட்டு வீட்டுக்கு உடனே வந்துடுவீங்க. ரொம்ப நாள் இருந்த ஒரு தேக ஆரோக்கிய குறைபாடு தீர்ந்துடும். வண்டி கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் வண்டி வாங்குறது, இல்லைன்னா ஒரு புது வண்டி வாங்குறது, அதில் இளம் வயதை சார்ந்த பெண்களுக்கு மனதிற்கு திருப்தியான விஷயத்தில் வாகன அமைப்பு ஏற்படுவது, தொழில் அமைப்பு ஏற்படுவதில் ஆச்சரியமாக இருக்கும். பெரிய பொசிஷனுக்கு மாறக்கூடிய அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும். தேக ஆரோக்கியத்தில் நான் சொன்ன அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும். கண்டிப்பாக வேற்றுமொழி மனிதர்களுடன் வாக்குவாதம் வேண்டாம். இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஷபம் சிறிது கவனம், அவ்வளோதான். மிதுன ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம். முதல் விஷயம், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு முதல் விஷயம் கல்யாணம் ஆகும். ரெண்டாவது, யாரெல்லாம் பிரிஞ்சிருக்காங்களோ அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளாக குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், குழந்தை ஆக மாட்டேங்குதுன்னா குழந்தை ஆகும். ரெண்டாவது, உங்களுடைய பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு ராகு உட்காரும் பொழுது, ராகு என்பது பேசிக்கலாக அந்நிய மொழி, அந்நிய தேசத்துக்கு நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள். மிதுனத்தில் பிறந்தவங்க 100% அடுத்த ஒரு வருஷத்தில் ஃப்ளைட் ஏறுவீங்க, அதில் டவுட்டே கிடையாது. நிறைய பேருக்கு ஃபாரின்ல மெயினாக துபாய் மாதிரி இடங்கள், அரப் அமீரேட்ஸ் சம்மந்தப்பட்ட இடங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும். வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் முழுக்க நிவர்த்தி ஆகும். ஏன்னா சனிங்கிறது கர்மாவிற்கு காரகன். அவர் தன்னுடைய இடத்துல உட்காரும்போது காரகோ பாவ விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். அதனால நல்ல ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். மூக்கு, தொண்டை, வாய், அதே மாதிரி சிறு சிறு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், பிரயாணங்கள்ல லாங் டிராவல் போகும்போது மட்டும் கவனமா இருக்கணும். லக்ஷ்மி நரசிம்மருடைய மன்ய சுக்த புனஸ்சரணம்னு சொல்லுவோம். அதை கேட்கும் பொழுதும் சரி, வீட்டில் ஒரு ரேடியோலையோ இல்லை ஆடியோலையோ உங்களுடைய யூடியூப்லையோ போட்டு கேட்கறது மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா 2025 மிதுனத்துக்கு தொழில் ரீதியான எல்லா விஷயங்களும் கைகூடி வந்துடும். நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். சில நேரத்தில் முடியாத காரியங்கள்லாம் நீங்கள் போய் அந்த காரியத்தை முடிச்சிடுவீங்க. பேசினா பணம் வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா இருக்கு, ஒரு விஷயம் மைனஸ்னால் அம்மா அப்பாவுடைய ஆரோக்கியம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய குறைபாடுகள், அப்பாவுடைய ஆரோக்கிய குறைபாடுகள். சில வயசானவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவர்களுடைய இறுதி காலங்களில் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பேசும்போது பயமாக இருக்குது. ஏன்ப்பா இப்படி பேசுகிற, ஏமா இப்படி பேசுகிற, உங்களுக்குலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் இல்லாட்டி அந்த மாதிரி பேச்சு வரும்போது ஒரு பய உணர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னடா இது தொழில் இப்போ தான் நல்லா இருக்குது, இதில் கவனிக்கலாம் போனால் திருப்பி இந்த பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி சில யோசனைகள்லாம் அப்பப்போ இருக்கும். எழுத்துப்பூர்வமாக ஃபோனில் பேசும்போது கவனம் என்பது தேவை. சில முக்கிய விஷயங்கள்லாம் அனுகூலியமாக இருக்குது. சினிமா சார்ந்த நபர்கள் வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பூர்வீக சம்பந்தமாக அப்பாவுக்கு இருக்கிற உபாதைகள், நோய் நொடிகள் உபாதைகள், தோல் சம்பந்தமான உபாதைகளில் ரொம்ப கவனம் என்பது தேவை. வெளிநாடு வெளியூர் பிரயாணங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒரு வழிபாடாக இருக்கும். நினைத்த காரியத்தை சாதிக்க முடியும். மிதுன ராசி நேயர்களுக்கு சூரிய நமஸ்காரம் முதல்ல செய்யுங்க. சார் பலன் சொல்லுங்கன்னா சூரிய நமஸ்காரம் செய்யணும்னு பரிகாரம் சொல்கிறீங்களே அப்படின்னா, வருமுன் காப்பது தான் மிகப்பெரிய அழகு. உங்கள் ஜாதகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த தொழில் மாற்றம், வருமான மாற்றம், இடமாற்றம் செழிப்பாக அமையும். வருமானங்கள் கூடும், அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. ஆனால் நீங்களாக எதுவும் கற்பனையை வச்சுக்காதீங்க. இவர் அப்படியா, இவர் இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உறவுகளை சிதைச்சிக்காதீங்க, நட்புகளை சிதைச்சிக்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி, ஜெயம்
அதான் கடந்த 7-8 வருஷமா படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கீங்களே. சனியில் எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் பார்த்துட்டீங்கல்ல. இப்போ நீங்கள் வந்து பண வரவு கூட இந்த நிகழ்ச்சி பார்க்கல. சார் எனக்கு மனசு நிம்மதி எப்போ சார் வரும், இதை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு வந்தே தீரும். ஆனால் கவனமாக இருக்க வேண்டியது உற்றார் உறவினர் நட்பு. இதை வந்து கவனமாக வச்சுங்க. சிந்தனையை விடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. ஆதித்யர்தின்னு சொல்லுங்க. தெளிவாக வாழுங்க. ஆரோக்கியத்தோடு இருங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த எல்லா விதமான சங்கடமும் தீர்ந்துடும். அதுவே ஒரு அற்புதமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி கொடுப்பீங்க. ஆச்சரியமாக இருக்கும். பெரியவங்க பூர்வீகத்தில் இருந்த விஷயம், சொத்து பத்து மற்ற விஷயம்லாம் மாற்றி கட்டணும், புதுப்பிக்கணும், எல்லாமே செய்வீங்க. முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் ஏற்படும். திடீர் பணவரவு ஏற்படும். தெய்வீக வழிபாடுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது ஆச்சரியமாக இருக்கும். கோயில் வழிபாடு, பரம்பரையான கோயில்களுக்கு ஏதாவது செய்கிறதெல்லாம் நல்லது நடக்கும். கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அதிக கவனமாக இருக்கணும். குறிப்பாக ப்ரெஷர் பார்த்துக்கும். லோ பிபி, ஐபிபி எல்லா பிபியும் பார்த்துக்கும். திடீர்னு வெர்டிகோ ப்ராப்ளம், தலை சுற்றுறது, மயக்கெல்லாம் வரும். உலகமே தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை வரும். 40 வயது இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்கள் ஃபுல் ஹார்ட் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இல்லைன்னா அப்புறமா அது வந்து ஐயோ இது பண்ணாமல் விட்டோமே, அது பண்ணாமல் விட்டோமே, வந்தவுடனே நியூ இயருக்கு போயிட்டு ஒரு ஃபுல் செக்கப் எடுத்துக்கிறது தான் மிதுனத்துக்கு நல்லது. ஹார்ட் உடம்பு நல்லா இருந்தால் தானே மற்றதெல்லாம் அனுப்பிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் மிதுனம் தேக ஆரோக்கியத்துக்கு அதிக கவனம் கொடுக்கக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. மறந்துடாதீங்க. கடகராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு அப்படின்னு சொன்னாவே ஒரு விமோசன காலமாக கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஏன்னா அஷ்டம சனியில் ரொம்ப படாத பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய ராசியில் கடகம் தான் ரொம்ப அதிகமான பிரச்சனை. அதாவது எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதை பண்ண வைக்கும். யாருக்கிட்டலாம் பேசக்கூடாதோ அவங்ககிட்ட வந்து தேவையில்லாத வார்த்தைகள் கேட்குற மாதிரி பல அவமானங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிலைமைகளில் கடகம் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாத்தையும் அப்படியே ஓரங்கட்டக்கூடிய லெவலில் சனியுடைய மாற்றம்ங்கிறது ஓரளவுக்கு தாக்கத்தை குறைக்கும். ஆனால் ராகு மறுபடியும் அஷ்டமத்தில் வந்து உட்காந்துருக்கிறதுனால விபரீதமான ஆசைகள் உள்ள வரும். அதனால அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு ஊர் மாற முடிஞ்சுன்னா மாறிடுறது. நிறைய பேருக்கு நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, படிப்பு அப்கிரேட் பண்ணுறது, குழந்தைகளை வெளிநாடு அனுப்பி படிக்கக்கூடிய பிராப்தம், வெளியூர் அனுப்பி படிக்கக்கூடிய பிராப்தம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப சாலிடாகவே ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். கடன் தீர்றது, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். வீட்டில் பிரிவினை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அந்யோன்யம் கெடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருடைய பிரத்தியார் பேச்சு கேட்டு நம்ம வீட்டில் நம்ம டெசிஷன் நம்ம எடுக்கணும். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். மற்றபடி பாதிப்புகள் கிடையாது. வெரிகோஸ் வெயின், கால் பாதம், அது ரெண்டும் மட்டும் பார்த்துட்டா போதும். ரொம்ப சூப்பராக இருப்பீங்க. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியுடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கு. கடகராசி அன்பர்களுக்கு 2025 அதுவும் சனி பயிற்சி நினைச்சா ஒரு ஹாப்பி ஆயிரும், ஒரு ஜாலி ஆயிரும். ஒரு சினிமாவுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு பார்க்குக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்கும், பீச்சுக்கு போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ, ஒரு என்டர்டெயினாக அப்பாடா எனக்கு விட்டுதே சனி அப்படின்னு சொல்லி பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது. யார் தப்புன்னு தெரிஞ்சதோ அதை டப்புன்னு நிறுத்திடணும்னு சொல்லுவாங்க. கெட்டவங்க நல்லது சொல்லித்தரல, இது சரியில்லை அப்படின்னு சொன்னால் டப்புன்னு நிறுத்திடுறது நல்லது. அதே மாதிரி எனக்கு நேரம்லாம் நல்லா இருக்கும்னு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருந்தா ஒரு நேரம் நல்லா இருக்காது. முயற்சி பண்ணால் தான் பலன்கள் கிடைக்கும். விடாமுயற்சி பண்ணால் இன்னும் கொஞ்சம் பலன் ஜாஸ்தி கிடைக்கும். வீடு கட்டிகிட்டு இருப்பீங்க, இடம் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க, புதுசாக ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சிருப்பீங்க. அதை எப்படி திருப்பி கட்டுறது, ரீபேமெண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத யோசிச்சிட்டிங்கன்னா அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம் நிறையா இருக்கும். மூணாவது மனுஷங்களை விட்டு சில விஷயங்களை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கோ இல்லை பேசுகிறதுக்கோ விட்டோம் அப்படின்னா அவங்க என்ன தோணுதோ அதை பேசி விட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இருக்க முடியாது, அவங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மற்றபடி 2025 உங்களுடைய இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்லாம் தீரும். நல்ல முடிவுகள், நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். கால் சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான உபாதைகள் கவனம் தேவை. ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. கடகராசி நேயர்களுக்கு ஒரு திருப்பமான வருஷம்தான் 2025. அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? கடந்த 7.5 வருஷமாக அஷ்டம சனியில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், இவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க இல்லையா? ஆனால் ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேன். சுபமான வருஷங்கள், ஒரு அனுபவ காலங்கள், இதெல்லாம் மாறி போய் பணத்தோட அருமை தெரிஞ்சுட்டீங்க, உறவோட பெருமை, நட்போட பெருமை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த பொசிஷன் கொடுக்க போகிறேன். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். வேற்றுமொழி இனத்தவர்களோட மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். இரவில் சாப்பிட்றதுங்கிறது கொஞ்சம் பார்த்து சாப்பிடணும்.
கண்டதை சாப்பிடக்கூடாது, மசாலா ஐட்டம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு நல்ல உத்தியோகம், இந்த உத்தியோகத்தில் உயர்வு, ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, இப்படின்னு சுப பலனாக கிடைக்கும். கடன்கள் தீரும். இப்படி நான் நல்ல விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் எந்த கோவிலுக்கு போனால் திருப்பம் வரும்? திருப்பதிக்கு போயிட்டு வாங்க, திருப்பம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கடகராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம்தான், டிப்ரெஷனுக்கு ஆட்படாமல் இருக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வருஷம் இந்த வருஷம். அதே போல் குடும்பத்தில் பெரியவங்களுடைய தேக ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கணும். அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது மருத்துவத்துக்கெல்லாம் இன்சூரன்ஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுக்கே ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஹெல்த் பிரச்சனை தீர்ந்துடும். வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரத்தை மட்டும் அலட்சியப்படுத்தாமல் பார்த்துக்கணும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். பாஸ்போர்ட் இல்லாதவங்கலாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கணும். நிறைய டிராவல் வரும். எந்த பயணம், உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம்லாம் அனுகூலத்தை தரும். ஃபைனான்ஷியலி இருந்த பிரச்சனை தீரும். அதுவே ஆச்சரியமாக இருக்கும். ரொம்ப நாளாக ஏதாவது டாக்குமெண்ட், வீடு மாட்டி இருக்கிறது, நகை மாட்டி இருக்கிறது, மீட்ட முடியாததெல்லாம் டக்குன்னு மீட்டுப்பீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பணம் வரும். ஸோ ஆக மொத்தத்தில் பண விஷயத்தில் அனுகூலம் காணப்படும். கடகராசி பெண்களுக்கு நிறைய விஷயம் சந்தோஷத்தை தரும். ரொம்ப அழட்டிக்காதீங்க ஃபேமிலி பிரச்சனையில் மட்டும். ஸோ ஆக மொத்தத்தில் டிப்ரெஷன் இல்லாமல் இருந்தால் கடகத்துக்கு ஏற்றம். சிம்மராசி நண்பர்களுக்கு 2025ன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் நல்ல விஷயத்தை ஆரம்பிச்சுன்னா, லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு குரு வருவதுங்கிறது நல்ல வெற்றியை கொடுக்கும். தெய்வ அனுகிரகம், நல்ல சிந்தனைகள், நல்ல கணக்கு போடக்கூடிய ஆட்கள், ஆன்மீகவாதிகள், நல்ல விஷயங்கள் போதிக்கக்கூடிய ஆட்களுடைய தொடர்பு ஏற்படும். அதனால உங்க வீட்டில் நிறைய நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். இதனால உங்களுக்கு என் லைஃப்ல என்ன நடக்க போறதுன்னா, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்கள் கெட்டது நடந்துட்டா கூட அது ஆட்டோமேட்டிக்கா நல்லதா மாறக்கூடிய பிராப்தம் ஏற்படும். நிறைய பேருக்கு இந்த சர்டிபிகேட் கிடைக்கிறது, பெரிய புகழ் கிடைக்கிறது, எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஃபைனல் PhD தீசிஸ் சப்மிட் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பெரிய பெரிய ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, இது எல்லாம் நடக்கும். ஆனா ஃபர்ஸ்ட் விஷயம் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும். வீட்டில் மூத்த பெண்கள்னு சொல்லக்கூடிய அம்மாவாகட்டும், பெரியம்மாவாகட்டும், சித்தியாகட்டும், உங்களோட ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் டிப்ரெஷன் மாதிரியும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அம்சம். அதுலேயும் பாக்யஸ்தானத்தோடய ரொம்ப முக்கியமான ஸ்தானம் சொல்கிறது ராகு இருக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப கவனமாக இருந்தால் போதும். ஃபேமிலிக்குள்ளே ஸ்பிளிட் இல்லாமல் இருக்கும். அவங்க ஹெல்த் மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்பு கிடையாது. முடிஞ்சால் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வழிபாடு செய்துவிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு எங்கேங்க நம்ம சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் நிறையா யோசிப்பீங்க, சொல்லுவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அஷ்டம சனின்னு சொல்லும்போது இந்த பயம் ஒன்று உருவாகும் பார்த்தீங்களா, அதுலேயே பாதி விஷயத்தை செய்யாமல் எந்த காரியத்திலையும் நகராமல் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்திவிடும். முதல்ல உடம்பு நல்லா இருந்தால் போதும் சார், மீதியெல்லாம் அப்புறம்தான் அப்படின்னு பல யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். அதே போன்று குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள்லாம், நான் இதை அப்போவே சொன்னேனா இல்லையான்ற மாதிரி முடிந்ததுக்கப்புறம் ஒரு காரியத்தை முன்னாடி சொன்ன விஷயங்களை பற்றி நிறைய யோசிக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஐடியில் ஒர்க் பண்ணின்றவங்க, லெக்சராக இருந்திருப்போம், ப்ரொஃபஸராக இருந்துருக்கிறவங்களுக்குலாம், சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு இருக்கும். ஆனால் அதுவே நல்லா இருந்தது, பேசாமல் அப்படியே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில யோசனைகள் மனசில் வரும். கடந்த விஷயத்தை பற்றி புலம்புதல் அதிகமாக இருக்கும். அதாவது நடந்த விஷயத்தை பற்றி புலம்புறத அதிகமாக இருக்கிறத நம்மளால் சிம்மராசி அன்பர்கள்ட்ட இப்போ பார்க்கக்கூடியதாக இருக்கும். பார்ப்போம் ஒரு கை, எதுவும் பார்ப்போம், நம்ம இதெல்லாம் பார்க்காததானே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் கவனித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பண விவகாரங்கள்லையும், ஃபோனில் பேசுகிற விவகாரங்கள்லையும், முடிவெடுக்கும் விவகாரங்களில் மற்றவங்ககிட்ட விடுறதை விட நீங்களே யோசித்து செயல்படுத்துறது நல்லது. சிவ வழிபாடு, சிவ பாலபிஷேக வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கும். சூரிய நமஸ்காரம் செய்தால் உங்களது ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுவரைக்கும் உங்களுக்கு சனீஸ்வரர் இப்படி சில பிரச்சனைகள் கொடுக்கும்போது, அதோடு சேர்ந்து ராகுவம் சேரும்போது நம்பிக்கை துரோகங்கள், ஏமாற்றங்கள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள். அதனால சில நேரத்தில் சில பிரிவு கூட நல்லது. ஊர் விட்டு ஊர் போகலாமா, கிளம்புங்க, எனி போஸ்ட் எனி சேலரி, முதல்ல நீங்கள் ஊர் விட்டு போங்க, இந்த உலகத்தை படிக்க ஆரம்பிங்க, இந்த உலகத்தை பாருங்க, பணத்தோட அருமையும் பசியோட அருமையும் உங்களுக்கு தெரியும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வருமானத்தை வந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிப்பீங்க. ஆகவே இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு அனுபவ காலம். இந்த அனுபவத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் பிரச்சனை வராது. ஏன்னா அனுபவத்தை கொடுக்கும்போது ஆரோக்கியம் பாதிக்காது. ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னா தான் அனுபவம் உங்களுக்கு கொடுப்பான். ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மிக கவனமாக
உங்கள் வாயை கட்டுங்க, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்மம் அடுத்ததாக பார்க்க போகிறது 2025. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது விசேஷம். காதல் அமைப்பில் கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா காதல்லாம் அவ்வளோதான், டாட்டா தான். அந்த ஆங்கிளில் ரொம்ப கவனமாக இருக்கும். பிள்ளைகள் விஷயம் ஏற்றும், பெற்றோர் பெரியோருடைய விஷயம் ஏற்றும். ப்ரெஷர் தான் ரொம்ப ப்ராப்ளம். ப்ரெஷர், ரத்த கொதிப்புன்னுவோம். லோ பிபியாக இருக்கட்டும், ஐபிபியாக இருக்கட்டும். தூக்கமின்மையால் அது ஏற்படும், அதில் கவனமாக இருக்கும். சந்தோஷமான அனுகூலம், தைரியம் ஏற்படும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிறைய விஷயத்துல பணம், நகை எல்லாம் பெண்களுக்கெல்லாம் நல்ல விஷயமா நடக்கும். பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். திடீர்னு இதெல்லாம் எப்படா நடக்குது நமக்கே ஆச்சரியமா இருக்கும். கணவனாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது. வெள்ளை பெட்ஷீட்டை சுத்திக்கணும். அப்பதான் சந்தோஷமா இருக்கும். ஸோ குடும்ப விஷயத்தில் கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கக்கூடிய சிம்மத்துக்கு 2025ஆம் ஆண்டு ஏற்றம். கன்னி ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா முக்கியமான விஷயம், வீட்டுக்குள்ள நண்பர்களை உள்ள விடக்கூடாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளன்னா அதை நீங்க தான் டிசைட் பண்ணும். மற்றவங்களை விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி பிரியிற அளவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத புரிதல் கம்மியாகிறது, சண்டை சச்சரவுகள் கொடுக்கறது, சட்ட சிக்கலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இதுல பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய குடும்பம் அப்படிங்கிற விஷயம் மட்டும் விட்டுட்டீங்கன்னா இந்த உங்களுடைய பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். அது எப்படி நீங்க பாதுகாக்கணுங்கிறது நீங்க பிளான் பண்ணணும். ரெண்டாவது ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம், கால், பாதம், அதே மாதிரி எலும்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். ஒரு சில பேருக்கு தூக்கமின்மை, குழந்தைகளை பத்தி தேவையில்லாமல் ஓவர் திங்கிங் ஆயிடுவீங்க. ஐயோ இது இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது. ஆக்சுவலாக ஒண்ணுமே ஆகாது, நல்லபடியா இருக்கும். எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் வாக்கிங் போயிட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அது சுவாமியுடைய கோவிலுக்கு பிராகாரத்தை நடைபயணமாக சுத்திட்டு வருது. அதனால பழைய காலத்தில் சொல்றது, பெரிய ஒரு கோவில், அது அட்லீஸ்ட் டெய்லியும் மார்னிங் ஈவினிங் போயிட்டு வந்தா ஒரு நிம்மதி கிடைக்கும்னு சொல்றதுக்கான அர்த்தமே அதுதான். அதனால கன்னிராசி நண்பர்களுக்கு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது. வேலையை மட்டும் கவனமா இருந்தா போதும், மற்றபடி நீங்க நல்லா இருப்பீங்க. கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருக்கே, நான் தான் என்னதான் பண்றது அப்படின்னு மற்றவங்களால பிரச்சனை இருக்குமே தவிர உங்களால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படாது. நடக்கலைன்ற காரியங்கள்லாம் நடந்துடும். நடந்ததுக்கு அப்புறம் ஏன்டா நடந்ததுன்னு சில யோசனைகள் அப்பப்போ இருப்பீங்க. யாராவது இந்த டைம் ஜர்னி மட்டும் கொடுத்தா முன்னாடி போய் எல்லாத்தையும் போய் எரேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படக்கூடியதாக இருக்கும். அரசியலில் புது நாட்டங்கள் வரும். ஒரு 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். 6 மாதத்துக்கு அப்புறம் தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் அப்படியே யோசித்து புதுசாக ஒரு ஐடியா பண்ணி ஒரு கிரியேட் பண்ணி யாரும் பண்ணாதான் நான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய காலமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகளில் திருப்பி இந்த செடியை வச்சு எடுத்து வேர் முளைச்சுதான்னு பார்க்கக்கூடாது. என் மேலே பாசம் இருக்கா இல்லையா, என் மேலே அன்பு இருக்கா இல்லையா, நீ நான் லவ் பண்ணுறியா இல்லையா, நீ திருப்பி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. கடைசியில் இல்லைன்ட்டானா போச்சு. அதனால் திருப்பி ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்காக பேசுகிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதாவது கேள்வி கேட்டால் பேசலாம், கேள்வி கேட்காத அதை சொல்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது. மறைமுக எதிரிகள் கண்டிப்பாக இருப்பார்கள். அதுவும் வேலை ஆட்களில் மறைமுக எதிரிகள் இருப்பார்கள். ஆன்லைனில் கடன் வாங்குறது, ஆன்லைனில் ஒன் டச் உடனே மணி வருது அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. பாஸ்வேர்டு போன்ற விஷயங்களில் கவனம் தேவை. ஹயக்ரீவர் வழிபாடு, அதே மாதிரி பஞ்சமி அன்னைக்கு வாராகி வழிபாடு உங்களுக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான வழிபாடாக இருக்கும். கன்னிராசி நேயர்களுக்குங்க எப்போதுமே வாழ்க்கையினுடைய தத்துவமே என்னென்னா, வீட்டில் நிம்மதி இருந்ததுன்னு வச்சிங்களேன், வெளியே நீங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வரைக்கும் மனைவியிடம் தோற்று போயிடுங்க. அவளை ஜெயிக்க விடுங்க. என்ன சொன்னாலும் கரெக்டு, நீ சொன்னது தான் சரி, உனக்கு தான் தெரியும், வீட்டில் நிம்மதி வந்துடுமே. அந்த நிம்மதி வந்ததுன்னா வெளியே ஈஸியாக ஜெயிக்கலாம் சார். அதே நேரத்தில் உங்களுக்கு விரயங்கள் நிறைய இருக்குது. அந்த விரயங்களில் நீங்கள் கவனம் செலுத்தணும். லாபம் சம்பாதிக்கிறத விட விரயத்தை குறைக்கிறதே இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். அதுக்காக தான் சில நேரங்களில் நான் இப்போ சொன்ன பாருங்க, அந்த பிரிவுகள் கூட சுபத்தை தரும். ஆகவே வெளிநாடோ, வெளி மாநிலமோ, வெளி மாவட்டமோ உங்கள் வேலையை மாற்றிக்கிட்டு போனீங்கன்னா அந்த தனிமையும் உங்களுக்கு யோகமாக இருக்கும், நல்ல பலனை தரும். சூரிய நமஸ்காரம் செய்யுங்க, ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லா இருக்கும். மற்றபடிக்கு மனசை சாந்தமாக வச்சுங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். கன்னியா ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி பிரீத்திங்கில் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு ரூபத்தில் அதுதான் தொந்தரவு பண்ணும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ரொம்ப கவனம்.
நார்மலாக கன்னி ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையை ஃபுல்லாக வேலை நினச்சி, உத்தியோகம் நினச்சி, வியாபாரம் நினச்சே வாழ்வாங்க. சாப்பிட்றச்ச கூட, குளிக்கிறச்ச கூட வேலை, உத்தியோகம் அப்படிதான். இதுக்கெல்லாம் என்ன ரிவார்டு கிடைக்கும்னா, உங்களை வேலையை விட்டு அமுச்சிருவான் இந்த வாட்டி. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும். என்னடா இவ்வளோ சின்சியராக காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் முழிச்சு வேலை செஞ்சேனே, அவனுங்களுக்காக உயிரை கொடுத்தேன்னா எதுக்கு ஓவராக சீன் போடுறீங்க? அந்த சீனுக்கெல்லாம் வேலை என்ன கிடைக்கும்? எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஆஃபீஸில் கண்ணியை தனியாக சேர்ந்து அடிப்பாங்க. நடக்கிறச்ச பார்ப்பீங்க. அதனால் ரொம்ப சீன் போடாமல் இருந்தால் கண்ணி தப்பிச்சிக்கும். இம்பெக்ஸ் ட்ரேடிங் இது போல் இருக்கக்கூடிய செய்யக்கூடிய தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணியெல்லாம் பெரிய லெவலுக்கு வருவாங்க. ஸோ கன்னியா ராசிக்காரர்கள் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பயணங்கள்லாம். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணம், அதிக டிராவல் செய்யக்கூடிய ராசி கன்னி. அதே போல் குடும்ப விஷயத்தில் துணை அல்லது துணைவியாருக்கு மனமார்ந்த என்னென்ன உங்களால் செய்ய முடியுமோ செய்யுங்க. குடும்பத்தை கொல்ல கொடுக்காம பார்த்துக்குங்க. உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ராசி கன்னி. 2025 ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார்னு சொன்னால் அது வந்து துலாம் தான். ஏன்னா முதல் விஷயம் லக்னத்துக்கு குரு பார்வை வருகிறது, ராசியில் குரு பார்வை வரும்பொழுது எல்லாமே நடக்கும். ஒன்று விட அதை வீடு நடக்கிறது, அதுக்கப்புறம் ஃபேமிலியில் கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு பிராப்தம், லைஃப்பில் நல்ல ஒரு பேர் வாங்கக்கூடிய பிராப்தம், நிறைய தடவை சொல்கிற மாதிரி சார் சொல்கிற மாதிரி குட்வில் வரக்கூடிய பிராப்தம், நிறைய பேரோட லைஃப்பில் காதல் கைகூடக்கூடிய பிராப்தம், இது எல்லாமே நடக்கும். அது ரொம்ப முக்கியமானதுன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்பில் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜங்ஷனில் நீங்கள் பார்க்க வேண்டியது தெய்வ அனுகிரகத்தோடு எல்லாமே நடக்குதுங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் தொழில் எதிரிகள், கூட இருக்கிறவங்களே சதி பறிக்கிறது, இதெல்லாம் ஒன்றுமே உங்களை பண்ண முடியாது. அதுதான் பெரிய ஒரு வெற்றி. நிறைய பேருடைய லைஃப்பில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்ததுன்னா அது சால்வ் ஆகி உள்ளே வரும். கெட்ட பழக்க வழக்கங்கள் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும், நீங்கள் நல்ல முன்னேற்றம் இருக்குது. அதுவும் பெண்களுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்குது. ஏன்னா பார்வை விழுகிறதுங்கிறது சுக்கிரனுடைய வீடு, அதனால் பெண்களுக்கு ரொம்ப லாபத்தை கொடுக்கும். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அபரிதமான வெற்றியை கொடுக்கும். நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூடும். ஒரே விஷயம்தான், தேவையற்ற மனிதர்களுடைய சவகாசம், அனவசியமான பேச்சு, இரவு நேரத்தில் பயணம், இது மூணுமே கவனமாக இருந்தால் போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. வழிபாடுகள்னு பார்த்தோம்னா ஹேரம்ப கணபதி வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ரொம்பவுமே வேலை வாய்ப்பு இப்படியே டல்லாக போயிட்டுருக்கு. ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அப்போ எதாவது மாற்றம் பண்ணலாமா சார்? பேசாமல் மாற்றம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. கோயிலுக்கே போகாதவங்க, அதேமாதிரி சாமியெல்லாம் கும்பிடாதவங்க, யாரோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ஒரு நம்பிக்கை வந்துடுது. எனக்கும் இதுலேருந்து நான் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறேன், இனிமேல் நிறைய வழிபாடு பண்ணுறேங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள், நிறைய ஜோதிடம் படிக்கிறது, ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறையா கேட்டு செயல்படக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். சில பேர்லாம் அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் சில காரியங்கள் பண்ணும்பொழுது ரொம்ப கவனம் என்பது தேவை. வீட்டில் தெரியாமல் பண்ணுற காரியம்லாம் தெரியப்படுத்துரும். பெட்ஷீட்டை மூடிட்டு ஃபோனில் பேசிட்டு இருந்தால் அழகாக பெட்ஷீட்டை திறந்து பார்த்துருவாங்க. ஆஹா ஃபோனாக பேசுகிற அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. மற்றவங்ககிட்ட பேசுறது யாரும் பார்க்கலை யாரும் கேட்கலைன்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிடக்கூடாது. பின்னாடியே ஆள் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதில் ரொம்ப கவனம் என்பது தேவை. அதே மாதிரி நண்பர்கள் மத்தியில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும். விநாயக பெருமான் வழிபாடு உங்களை பிரச்சனைகளை கடந்து அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும். துளாராசிக்காரர்களுக்கு குரு வந்து ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கு. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அப்போ வீடு கிடைக்குமா? கிடைக்கும். கல்யாணம் ஆகுமா? ஆகும். குழந்தை பிறக்குமா? பிறக்கும். இடமாறுதல் வருமா? வரும். நான் மேல்நாடு போய் படிக்க போகலாமா சார்? போகலாம். அங்கே வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். இப்படி சுப பலனா சொல்லிக்கிட்டே வரலாம். ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அந்த வாக்கு ஸ்தானத்தில் மிக கவனமாக இருக்கணும். தெளிவாக பேசுவீங்க, சாதகமாக பேசுவீங்க, சாதுரியமாக பேசுவீங்க, எல்லாம் கரெக்டு. அடுத்தவனுடைய மனசை எப்படி புண்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். உங்களுடைய வாக்கு சாதுரியத்தினால உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை பாழாக்கிக்காம அந்த குரு சாதனையை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் நீங்கள் முறையாக பயன்படுத்துங்க. வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துளாராசி 2025 பரம்பரையாக இருக்கக்கூடிய நோய், ஃபேமிலியில் ஹெரிடிட்டியில் எந்த நோய் இருந்தோ அந்த நோயில் கொஞ்சம் கவனம். ஸ்கின்னில் திடீர்னு தொந்தரவு பண்ணும் துலாத்துக்கு, அதில் ரொம்ப கவனமாக இருக்கும்.
அடுத்தது அப்பா அம்மா ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். அடுத்தது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா விஷயமும் சூப்பர் டூப்பராக இருக்கும். பெண்களுக்கு மட்டும் அந்த மாதவிடாய் கோளாறு பிரச்சனைனா டாக்டரை போய் பார்த்துடணும். நீங்களே சுயமாக இந்த யூடியூப் எல்லாம் பார்த்துக்கின்னு ட்ரீட்மெண்ட் பண்ணினே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அடுத்தது துலா ராசிக்காரங்களுக்கு காதெல்லாம் பண்ணிட்டு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா கல்யாணம் நடக்காது. காதல் பண்ணீங்கன்னா ஒன்று உங்களை நம்பணும், இல்லை அந்த பொண்ணு உங்களை நம்பணும், இல்லை நீங்கள் அந்த பொண்ணை நம்பணும். அதை விட்டு ஜாதகத்தை தூக்கி சுற்றிங்கன்னா இதை கைட்டு விட போறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அந்த ஒரு விஷயம்தான் கவனமாக இருக்கணும். இப்போ காதல் அமைப்பில் துலாத்துக்கு நல்ல நேரம் 2025ஆம் ஆண்டே சுபமெல்லாம் பண்ணிடணும். தொழில் சார்ந்த விஷயம் ஏற்றம். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டில் ஒன்றும் தேரலைன்னா அப்புறமா அவ்வளோதான். ஸோ வீட்டுக்குள்ளே படுத்துன்னு இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வந்து எட்டி பாருங்கள். சும்மா வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்துறதை விட்டுருங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தான் முதல் விஷயம். வீட்டில் ரொம்ப நாளாக படுக்கையாக இருக்காங்க, உடம்பு பாதிப்புகள் இருக்குன்னா அது சரியாகும். அதே மாதிரி கந்து வட்டிக்கு, சக்கரை வட்டிக்கு, கிரெடிட் கார்டுக்கு இதெல்லாம் வட்டிக்கு வாங்கி கஷ்டப்படுறீங்கன்னா அது சால்வ் ஆகும். நிறைய பேருக்கு பணப்புழக்கம் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். வீடு, நிலபுரங்கள், வாகனங்கள், தாய் வழி சொந்தங்கள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுன்னா 2 விஷயம். வேலை மாறுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரலாம். நிறைய பேருக்கு வேலை வேண்டாம் நீங்களே விடுற மாதிரி சுச்சுவேஷனும் வரலாம். அதே மாதிரி ஹெல்த்தில் ரொம்ப முக்கியமாக சிறுகுடல் பெருகுடல் சார்ந்த பிரச்சனைகள், மூக்கு, தொண்டை, வாய், கழுத்து சம்பந்தப்பட்ட பகுதி, இதை மட்டும் கவனமாக இருந்தால் போகிறோம். விருச்சிக ராசி நபர்களுக்கு நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும். அதில் பெரிய ஒரு அனுகிரகம் என்னன்னா, பாரம்பரியமாக இந்த தொழில் தான் பண்ணுறாங்க, எங்கள் அப்பா பாட்டனார்கள் வந்து இந்த தொழில் தான் பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த தொழில் நீங்கள் எடுத்து பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். கொஞ்சம் தடை தாமதங்கள் இருக்கும். 1 வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. வழிபாடுகள்னு எடுத்து பார்த்தா பழனி முருகன் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சொத்து சம்பந்தமான விவகாரம் அண்ணன் தம்பிகளுக்குள்ள இல்லைன்னா உற்றார் உறவினருக்குள்ள அந்த பிரச்சனையே இல்லைனாலும் அவள் வந்து கேட்டுருவாளோ அப்படிங்கிற ஒரு டாப்பிக்காவது எழக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இடம் வீட்டில் பக்கத்து வீட்டில் தண்ணி இங்கே எதுக்கு ஜாஸ்தியாக தெளிச்சா கோலம் எங்கள் வீட்டுக்கு நீயும் சேர்த்து போடுவியான்ற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அப்பப்போ வந்து போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். அதே சமயத்தில் இடமாற்றம் டக்குன்னு மாறிடக்கூடாது. 1க்கு 100 முறை யோசித்து அதுக்கப்புறம் மாறுறது நல்ல பலன்களை கொடுக்கும். சொந்த பந்தங்கள் கூட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்கிற உண்மையெல்லாம் சொல்லி மற்றவங்கள பற்றி எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்ககிட்ட போய் என்னென்ன சொன்னாங்க தெரியுமா, உன்னை பற்றி தான் பேசினா நேற்று நைட்டு பூரா 1 மணி நேரம் அப்படின்னு சொல்லி உங்களை அழகாக எடுத்து போட்டு கொடுத்துருவாங்க. அதில் கவனம் என்பது தேவை. அதே சமயத்தில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக. குழந்தைகள் சப்ஜெக்டில் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. ரிமோட்டுக்காக சில பேர்த்துக்கெல்லாம் சண்டை பார்த்துருப்பீங்க. அதில் பெற்றவங்களுக்கு சண்டை வந்துடும். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்காக அதை பூகம்பமாக பெருசாக பேசி இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு அதனுடைய தேடுதல் இந்த வருஷம் நிறைய இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வருஷத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மலைக்கோயில் முருகப்பெருமான் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த 3 ராஜகிரகங்கள் மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது சுப விஷயங்கள், இடமாறுதல், தொழில் மாறுதல், எக்ஸ்டென்ஷன், எக்ஸ்பேன்ஷன் தாராளமாக பண்ணுங்க. ஆனால் அது மாறிச்சின்னு வச்சிங்களேன், ஒரு வருஷம் அப்படியே தொடர்ந்து நடத்திக்கிட்டு வாங்க. வெளிநாட்டில் வந்து எனி சேல்ரி எனி போஸ்ட் ஜாப் கிடச்சுன்னா கிளம்பிடுங்க. ஏன்னா உங்களுக்கு அங்கே போகும்போது சில அனுபவத்தினால உங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும். அதிக பொறுப்பு தரக்கூடிய ஒரு உத்தியோகம் தருவாங்க. அதுக்கு உங்களை நீங்கள் எக்யூப் பண்ணிக்கணும் இல்லைங்களா? போன உடனே எப்படி உங்களுக்கு பெரிய போஸ்ட் தருவாங்க? இந்த காலகட்டத்தில் நீங்கள் அது ஒரு ட்ரைனிங் மாதிரி பண்ணணும். எனக்கு இந்த சேலரி ஒத்து வராது சார், இல்லைன்னா இந்த தொழிலில் இந்த வியாபாரத்தில் எனக்கு இது வராது சார் அப்படின்னு ஒதுக்காதீங்க. இதை முறையாக நீங்கள் ஒரு பயிற்சி காலமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வருஷத்தினுடைய 2வது பாதி உங்களுக்கு அனுபவ காலமாக இருந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு சுப பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். விருச்சகம்னாவே செல்விக்கு பிடிக்காதுன்னு ஒரு இது. அதுபோல் ஒரே கமெண்ட்ஸ் தான். இந்த வருஷம் வந்து உங்களுக்கு எந்த கிரகம் ஹெல்ப் பண்ணலனாலும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டம். அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். விருச்சகத்துக்கு வந்து வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அற்புதமாக ஏற்படும். சுபவிரயம் ஏற்படும். சுபவிரயம்னா கடன் வரும். அதுக்கெல்லாம் டென்ஷன் ஆயிருந்தால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. ஹெல்த்து தான் ரொம்ப பார்த்துக்கணும். விருச்சகம் 2025 காது, மூக்கு, தொண்டை, வயிறு சாதாரண உபத்திரம் பெருசாகிடும்.
ஏன்னா விருச்சகத்துக்கு டாக்டர்கிட்ட போகிறதுக்கே யோசிச்சுக்கினே இருக்கும். நீங்களே சுயமாக எல்லா மருந்தும் வச்சுருப்பீங்க, பக்கத்தில் மருந்து டப்பா ஃபுல்லாக வச்சுருப்பீங்க, அதுக்கு எல்லா வியாதிக்கும் வச்சுருப்பீங்க. அதான் ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் வேண்டாம், மருந்து டப்பாவெல்லாம் ஏற கட்டிட்டு என்ன நோயோ அதுக்குண்டான மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. மன அழுத்தம் மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய விருச்சகத்துக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும், பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும். ஆச்சரியமாக இருக்கும், செஞ்சு பாருங்க. இரத்த பந்த உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாராமுகமும் மன வருத்தமும் தீரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு. தனுசு ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா ஒரு பொற்காலம்னு சொன்னான். ஏன்னா ரொம்ப முக்கியமானதுங்கிறது லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நல்ல நண்பர்கள் அமைவார்கள், முதல் விஷயம். நல்ல கூட்டணி, நல்ல வெற்றி, எடுத்தது எல்லாமே லாபம், தொட்டதெல்லாம் துழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால பிரமாணம்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நல்லா இருக்கு தனுசுக்கு. 3 ராசிகள் சொன்னதுல 2வது ராசி உங்களுக்கு தனுசு. 2வது பார்க்கும்பொழுது உங்களுடைய லைஃப்ல நல்ல பெயருங்கிறது கஷ்டப்பட்டு சம்பாதிப்பீங்க. ஆனா அதே இடத்துல வந்து ராகு உட்காருவதுங்கிறது உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன வில்லங்கமும் அதில் ஒழிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதனால யாரை பற்றி பேசும்பொழுதும், ஆன்லைனில் பேசும்போது, சோஷியல் மீடியாவில் பேசும்பொழுதும், உங்களோட கருத்துக்களை வெளிப்படையாக சொல்லும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நிறைய பேருடைய லைஃப்பில் முதல் விஷயம் உங்களுடைய வீட்டை பற்றி, சந்தோஷத்தை பற்றி, அதே மாதிரி அம்மாவை பற்றி, தாய் வழி உறவினர்கள் பற்றி, இவ்வளோ இடம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற பந்தா அதெல்லாம் வந்து தயவுசெய்து பேசக்கூடாது. எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எளிமையாக இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு எளிமையாக இருந்தீங்கன்னா லைஃபே அப்படியே மாறுறது கண்கூடாக பார்ப்பீங்க. நிறைய நல்ல விஷயம் நடக்கும். முக்கியமான வழிகாடுகள்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ஊர் எல்லை காவல் தெய்வத்தை வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். மற்றவர்கள் மூலமாக நல்லது ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். மனைவி ஒரு ஐடியா கொடுப்பாங்க, இதை வச்சு நீங்கள் செய்யலான்னு ஆரம்பித்து அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தனியாக இருந்ததை விட கூட்டு சேர்ந்து சில காரியத்தை பண்ணுவீங்க. பிளாக் மேஜிக், அவங்க எனக்கு இது பண்ணிட்டாங்களோ, அவங்க பண்ணிட்டாங்களோ, எனக்கு அது ஆயிடுச்சோ, இதாயிடுச்சோ, இது போன்ற விஷயங்கள்லாம் நிறைய யோசிப்பீங்க. எழுத்து வடிவத்தில் ரொம்ப கவனம் தேவை. பத்திரம், கையெழுத்து, இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனம் தேவை. எலக்ட்ரானிக் சம்பந்தமான பொருட்கள், கரண்டெல்லாம் எனக்கு அடிக்காதுன்னு சொல்லி தொட்டிங்கன்னா அடிச்சிடும். அந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் என்பது தேவை. விபரீதமான விளையாட்டு, குழந்தைகள் கூட விளையாடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன இதில் வந்து மற்றவர்களை எதிர்த்து பேசுறது, நான் ஏன் தெரியுமா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குறைச்சிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுசு ராசிக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. கற்றுக் கொடுக்கறது, அதே மாதிரி நிறையா ஆர்ஃபனேஜுக்கு சில காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுறது, கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் நிறையா விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது. ஆஞ்சநேயர் வழிபாடு, அன்னதானம் உங்களுக்கு மேன்மைப்படக்கூடிய அற்புதமான ஒரு வருடமாக இந்த வருடங்கள் உண்டு. தனுசு ராசி நேயர்களுக்கு நீங்கள் கடன்லாம் கொடுத்துட்டு வீடு கட்டுவீங்க, நிலம் வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, இதெல்லாம் சொன்னால் பணம் வந்தால் தானுங்க வாங்க முடியும். கடந்த 1 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடுதலை காலம். 7ஆம் இடத்துல இருந்து குரு உங்களுக்கு பார்க்க போகிறார். என்ன, தாயினுடைய உடம்புல கொஞ்சம் அக்கறை வேணும் இல்லைங்களா? அண்ணன் தம்பிங்க உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் கட் அண்ட் ரைட்டாக பேசாதீங்க, தெளிவாக பேசுவீங்க. அதுதான் உங்கள் பலம், அதுதான் உங்கள் பலவீனம். பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். அதே நேரத்தில் தேவையில்லாத சிந்தனையை விடுங்க, கோபத்தை விடுங்க, டென்ஷனை விடுங்க. உங்களுக்கு பரம எதிரியே என்னென்னா உங்கள் வாய் தான். அந்த வாயை நீங்கள் கட்டுப்படுத்தணும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்குவீங்க. அடுத்தவங்களுக்கு நான் உதவுறேன்னு சொல்லிட்டு உபத்திரவத்தில் இருப்பீங்க. இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இந்த வருஷம் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா 25ங்கிறது பொன்னான வருஷம். அதை உபயோகப்படுத்திங்க. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். தனுசு 2025ஆம் ஆண்டு சுகர், யூரினரி ட்ராக்ல கவனம். மற்றபடி உங்களுக்கு வந்து துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் கொஞ்சம் சமாதானம். நீங்கள் தான் போகணும், போக மாட்டீங்க, பட் போகணும், வேறு வழி கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா மற்றதெல்லாம் சூப்பராகிடும். நிறைய பணம் வரும், சேமிப்பு வரும், முதலீடு செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. லேடிஸாக இருந்தாலும் திடீர்னு பெரிய தொழிலுக்கெல்லாம் கையெழுத்து போடக்கூடிய வெற்றிகரமான அமைப்பு ஏற்படும். நிறைய டிராவல் செய்யக்கூடியது. ரொம்ப வருஷமாக 10-12 வருஷமாக நிறைய டிராவல் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஃபேமிலியோடலாம் நிறைய போகணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. கூட இருக்கிற பார்ட்னர் கொஞ்சம் ஒத்துழைக்காமல் இருப்பார். உங்களுக்காக இறங்கி நல்லா செய்வார். தாயாருடைய தேகாரைக்கும் தந்தையாருடைய தேகாரைக்கும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும். தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய விஷயம் நல்லது நடக்கும். கல்யாணத்தில் மட்டும் நிச்சயிக்கப்பட்ட பிறகு கொஞ்சம் ரொம்ப பேசிக்கினே இருக்காதீங்க, கல்யாணம் புட்டுக்கும். ஸோ அந்த நிச்சயம் ஆயிடுச்சு, ரூல்ஸ் ரெகுலேஷன் போட்டு பேசுகிறதெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க.
கல்யாணத்துக்கு முன்னாடியே மாப்பிள்ளையோ இல்லை பொண்ணோ ஓடிடும். அப்பா நமக்கும் உனக்கும் செட்டே ஆகாது. ஸோ திருமணத்தில் மட்டும் நிச்சயிக்கப்பட்டவர்கள் அதிக கவனமாக இருக்கக்கூடியது 2025 தனுசு. மகர ராசி நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியமானது வேலையில் நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் மரியாதை இல்லை, என்ன பண்ணோன்னு தெரியாதுன்னு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷனில் நிறைய தப்புகள் கூட செஞ்சுருப்பீங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தில் பிளவு, குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இப்போ உங்களால் ஏற்படாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஒரு சில பேருக்கு முகத்தில் ஸ்கின் அலர்ஜி, ஒரு சில பேருக்கு கண் உபாதைகள், காது பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்குது. கவனம் தேவை. நிறைய பேருடைய லைஃப்பில் இப்போ தைரியம் பயங்கரமாக வரும். அதாவது உபஜயஸ்தானம்னு சொன்னாவே தைரியத்திற்கான ஸ்தானம்னு சொல்லுவோம். அதில் சனி உட்காரும் பொழுது நல்ல தைரியம் தன்னம்பிக்கை கொடுக்கும். முதல் விஷயம், வீட்டில் இளைய சகோதரன் சகோதரி வழியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். ஆனால் நிறைய பேருடைய லைஃப்பில் சேவிங்ஸ் டப்பு இன்க்ரீஸ் ஆகும். கொஞ்சமாக எஃப்டி போடுறது, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. மகரத்தில் பிறந்தவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன், ட்ராக் இன்ஃபெக்ஷன், ஹிரண்யா, சிறுநீரக கற்கள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். உச்சிஷ்ட மகா கணபதியே நமக, இதுதான் சோஸ்திரம். இதை அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மனனம் பண்ணிங்கன்னா போகிறோம், கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கைகூடி வரும். மனசில் ஒன்று நினைக்கிறேன், வெளியில் சொல்ல முடியல அப்படின்னா அப்பப்போ வெளியில் ஒரு விஷயத்த சொல்லுவீங்க, மனசுக்குள்ளே ஒன்று நினைப்பீங்க. இந்த 2 விதமான, அதாவது வெளியில் பிடிக்கிற மாதிரி நினச்சா மனசுக்குள்ளே பிடிக்காது, மனசுக்குள்ளே பிடிச்சதுன்னா வெளியில் பிடிக்காத மாதிரி நடிப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேரம் பேத்தி அல்லது குழந்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சதை ஒபிசிட்டி சம்பந்தமான ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சதை வளர்ச்சி இது போன்ற விஷயங்கள், ஸ்டோன், கிட்னி ஸ்டோன் இது போன்ற விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புது வேலை வாய்ப்பு யாராவது ரொம்ப நல்லா ஆஃபர் பண்ணாங்கன்னா டக்குன்னு அதில் போய் உட்காந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு விஷயத்துக்கு 1000 பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அது ஒரு 1001 சொல்லுவீங்க. அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் எனக்கு எல்லாம் தெரியுது, இப்போ இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாம் நடக்கணுன்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் ஜாலமாக பேசி காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் இருக்கும். இந்த வருஷத்தில் ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு. நம்ம கலாட்டா டிவி நேயர்கள் மகர ராசிக்காரர்கள் சார் நல்ல விஷயம் சொல்லுங்கள் சார், 7.5 சனி முடிஞ்சிருச்சின்னு சொல்லுங்கள் சார், பணம் பட்டம் பதவி வேலை கிடைக்கும் அதெல்லாம் கூட விடுங்க சார், 7.5 சனி முடிஞ்சுதுன்னு சொல்லுங்க. அதை விட பெரிய ஜாக்பாட் எங்களுக்கு வேற ஒன்றுமே இல்லை. கரெக்டு தான், குரு கூட உங்களுக்கு சாதகமா 9ஆம் பார்வையா 2ஆம் வீட்டை பார்க்க போறாரு, எல்லாம் கரெக்டு தான். ஆனால் 2ஆம் வீட்டுக்கு யார் வரப்போறாருங்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. மழை விட்டுடுச்சு, தூவானம் இல்லை, ராகு வரப்போறார். வாயை கட்டணும், கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, நிதானம் வேண்டும், பொறுமை வேண்டும், மிக ஜாக்கிரதையாக இருக்கணும். சர்வ ஜாக்கிரதையாக இருந்தால் ஊர் விட்டு ஊர் மாறுறதோ இடம் விட்டு இடம் மாறுறதோ இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். ஆகவே வெளிநாட்டு வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது வந்ததுன்னா தாராளமாக கிளம்புங்க. குடும்ப விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட்டை விடுங்க, விட்டு கொடுத்து போங்க, கெட்டு போக மாட்டீங்க. வாழ்க வளமுடன், ஆல் த பெஸ்ட். மகரம் 2025ஆம் ஆண்டு நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகுத்தண்டோட சம்பந்தப்பட்ட உபத்திரம், மறைமுகஸ்தானங்கள்ன்ற நோய் உபத்திரம்லாம் ஜாக்கிரதை. ஸோ இதுதான் மெயின். மற்றபடி தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்மந்தப்பட்ட படிப்பு தடையெல்லாம் நிவர்த்தி ஆகிடும். படிக்கவே மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே ரூமுக்குள்ளேயே உட்காந்த குழந்தைங்கள்லாம் நான் படிக்கிறேன்னு திருப்பி ஏதாவது வேறு ஸ்டடீஸ் போயிடுவாங்க. என்ன படிக்கிறேன், என்ன வேலை செய்கிறேன், என்ன சொல்கிறேன்னு வக்கப்பட்டுன்னு இந்த மகர ராசிக்காரங்க விசிட்டிங் கார்டை நீட்டுற அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிடும். ஸோ தொழிலெலாம் நல்லா வந்துடும். ஹெல்த்து மட்டும் நீங்கள் தான் பார்த்துக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையெல்லாம் காட்டினீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பார்க்கணும் எல்லாரும் பழத்தோடு. அதில் நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த கட் அடிக்கிறது, ஃபிகருங்களுக்கு முன்னாடி ஜம்ப் அடிக்கிறதெல்லாம் அடிச்சிங்கன்னா ஃபிகர் பாட்டு இருக்கும், நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு தெரியாது. ஸோ வண்டியில் அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். ஏன்னா அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 8ல் இருக்கிற கேது சூரியன் வீட்டுக்குள்ளே இருக்கிற கேது விடவே விடாது. ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில். ஸோ வண்டி வாகனம், ட்ரெயின் போகிறது, வீலிங் பண்ணுறது தான் பிரச்சனை. அது சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் கவனம். ரஜினி ஸ்டைலில் படிக்கட்டில் இறங்கினீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஸோ மகரத்துக்கு தேகாரோக்கியமும் இந்த தடுக்கி விழுற பிரச்சனையும் தான் தவிர தொழில் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை அதிகமாக தொழிலதிபர்கள் வரக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம்.
கும்பராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொன்னா முதல் விஷயம் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்குலாம் குழந்தையாகும் வித் ட்ரீட்மெண்ட்டோட ஆகும். ஃபேமிலியில அந்யோன்யம்ங்கிறது ரொம்ப முக்கியம். கணவன் மனைவிக்குள்ள இணக்கம் முக்கியம். அதுல சட்ட சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனம் தேவை. ஒரு சில பேர் வந்து வீட்டை விட்டு பிரியிற மாதிரி நிலைமை வரலாம். ஒரு சில பேர் ஒரு வருஷத்துக்கு மட்டும் பிரியிற மாதிரி நடக்கலாம். இல்ல வேலை நிமித்தமான பிரிவு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு வயிறு பகுதிகளை கவனமா இருக்கணும். எண்ணங்கள்லாம் கொஞ்சம் விபரீதமா வரும். நம்ம ஏன் வந்து அவங்கள போய் எதிர்க்கக்கூடாது, நம்ம ஏன் அவங்கள வந்து எதிர்த்து பேசக்கூடாது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரச்சே அது பிரச்சனை. அதே மாதிரி தேவையில்லாத உறவுகள் அதையுமே கட் பண்ணிக்கிறது நல்லது. ஆனா பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்னன்னா, உங்க லைஃப்ல ஒரு பெரிய பணத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான டைமிங். லக்னத்திலிருந்து ராசியிலிருந்து சனி கிழமை 2ஆம் இடத்துக்கு போயிடுது அப்படின்னாவே நீங்க எஃபெக்ட் ஆகிறதோட மற்றவங்கள தான் எஃபெக்ட் பண்ணுவீங்க. அதனால கும்பம் இருக்கக்கூடிய வீட்டில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது தான் நல்லது. நிறைய பேருடைய லைஃப் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். நிறைய பேர் ரத்த கோளாறு, குழாய் அடைப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு முறை முடியும் பொழுது கும்பகோணத்துல சாரங்கபாணி திருக்கோவில் இருக்கு, அங்க போய் வழிபாடு செய்து விட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். கும்பராசி நேயர்களுக்கு 2025 இந்த காலகட்டங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பதவி, பேர், புகழ், அந்தஸ்து பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். யதார்த்தமா ஒருத்தர் வந்து தூண்டி விட்டு இதை பேசு அப்படின்னு சொன்னா அதை பேசிடக்கூடாது. நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னு சொன்னா அது தப்பாகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். குடும்பத்திலேயே வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. சில மாற்றங்கள்லாம் பண்ணுவீங்க. அது ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். கோபத்தை தூண்டுற அளவுக்கு சில விஷயங்கள்லாம் வரும். அப்பப்போ தோல் சம்பந்தமான உபாதைகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல மற்றவர்கள் ஏதாவது பேசினா இரிட்டேட் ஆகிற மாதிரி தெரியும். ஏன்பா பேசுறேன், நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்னு பல நேரங்கள்ல மற்றவங்க கிட்ட எடுத்து நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றத்துல ஒரு மன திருப்தி ஆவீங்க. குழந்தைகள் மூலமா அவங்க வாங்குற அவார்டு, அவங்க வாங்குற ரிவார்டு, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டதுக்கு நல்ல பேர் கிடைச்சிச்சுப்பா அப்படின்னு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக உண்டு. கும்பராசி அன்பர்களுக்கு தெய்வீக வழிபாடு, சித்தர்கள் கோயில் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக அமையும். கும்பராசி நேயர்களுக்கு ஜென்மத்தை விட்டு சனி விலகுனதே பெரிய விஷயங்க. குடும்பம் வாக்கு தனஸ்தானத்தை பாத சனியாய் இவருக்கு வரும்போது கொஞ்சம் இரவு பயணத்தை கவனமாக இருக்கிறது நல்லது. இரவில் யார் பலம், பகலில் யார் பலம் அப்படிங்கிறது பார்க்கணும். அப்படி யாருக்கெல்லாம் விபத்து ஏற்படும்னு பார்க்கணும். காலில் அடிபடாமல் பார்த்துங்க. இந்த வியாபாரம் தொழிலில் வந்து எக்ஸ்டென்ஷன் எக்ஸ்பென்ஷன் அதெல்லாம் வேண்டாம். இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க. ப்ரமோஷன் வரல பரவாயில்ல, எதுவும் லூஸ் ஸ்டாக் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஆஃபீஸில் அவரை பற்றி இவரை பற்றி எதுவும் பேசாதீங்க. இந்த வருஷம் இல்லைனா கூட பரவாயில்ல, இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் கண்டிப்பாக நீங்கள் கவனிக்கணும். நல்லா தூங்குங்க. நீங்களா சிந்தனையை வச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் சனீஸ்வரருக்கு தீபம் போட்டுவாங்க. இது மனோதைரியமும் மன நிம்மதியும் உங்களுக்கு தரும். மொத்தத்தில் இந்த வருஷம் நிதானமாக இருந்தால் வெற்றி உங்களுக்குத்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2025ஆம் ஆண்டு வயிறில் இருக்கிற உறுப்புகள் கவனமா பார்த்துக்கணும். குடிகாரர்களுக்கு தான் பிரச்சனை வரும்னு இல்லை, டிப்ரெஷனாகவே யோசிச்சுனே இருக்கிறனால வயிறில் தொந்தரவு அதிகமாயிடும். வயிறு சம்பந்தப்பட்ட லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் அதீத கவனம். பிள்ளைகள் விஷயத்தில் நல்லதெல்லாம் நடக்கும். பிள்ளைகள் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனை தீந்துரும். ரொம்ப நாளாக உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த நட்பு விஷயத்திலே, உறவு விஷயத்திலே இருந்த பிரச்சனை தீந்துரும். ஆச்சரியமாக இருக்கும். குறிப்பாக முதலீடு அதிகமாக செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் 25ஆம் ஆண்டு கும்பராசிக்காரர்கள். அதெல்லாம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பெரியவர்கள் பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்பு படிப்படியாக நிவர்த்தி ஏற்படும். தந்தை வழி உறவுகள் மூலியமாக அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். துணை அல்லது துணைவியாருடைய தேகாரைக்கும் சிறிது கவனம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, உறவினர் தலையீடு, பிறர் தலையீடு மட்டும் அனுமதிக்காதீங்க. உங்களுக்குள்ள பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர் ஆகிடும். கும்பராசிக்காரர்களுக்கு தேகாரோக்கியத்தில் வயிறு, மன அழுத்தம் பார்த்து கொண்டீர்கள் என்றால் மற்ற விஷயமெல்லாம் கிரகங்கள் பார்த்துக்கொள்ளும். அந்த அளவுக்கு நல்லது தரும் 2025ஆம் ஆண்டு. மீன ராசி நண்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டுன்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட மார்ச்லேருந்து மே வரைக்குமே 5 கிரக சேர்க்கை 51 நாட்களுக்கு இருக்க போகுது. இதில் உங்களுடைய வீடும் சரி, நீங்களும் சரி, ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத எண்ணங்கள், கோவப்படுத்துகிற மாதிரி பேசுறது, இல்லைன்னா சண்டைகள் தூண்டுற மாதிரி விஷயங்கள்,
இல்லைன்னா சண்டைக்கு ஆழாக இருக்கக்கூடிய நிலைமையே நீங்கள் தான் இருக்கலாம். அதனால் உங்கள் மண்டை உருளாம் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமானது. ரெண்டாவது, எப்பெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து ஸ்ரீரங்கத்தில் முனி ஈந்திர தீர்த்தர் அப்படின்னு சொல்லுவோம், அவரோட சுவாமிஜியோடைய சன்னிதானம் இருக்குது. அங்கே போய் நெய்யை தானம் பண்ணுறது, நெய் விளக்கு ஏற்றுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஒரு பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் என்னென்னா, குருவுடைய பார்வைங்கிறது மறைவு ஸ்தானங்களில் படும் பொழுது பல பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக விலகிறது தெரியும். ஆனால் யார் சொன்ன பேச்சும் கேட்டு நம்ம தப்பான விஷயங்கள்ல இறங்குறது, நம்ம ப்ரெஷருக்கு உள்ளாகிறது, இதெல்லாம் வேண்டியதே கிடையாது. ஹெல்த்தை பார்த்துங்க, மற்ற எந்த ஒரு விஷயமே பாதிப்புகள் கொடுக்காது. நிறைய விஷயங்களில் கன்ஃபியூஷன் இருந்தாலும் மற்றவங்களை கேட்டு நம்ம அதோட ரியாக்ஷன் பண்ணுறது, அதுனா 4 பேர் அட்வைஸை கேட்டு பண்ணுறது, அப்போ தான் கரெக்டான விஷயங்கள் நடக்கும். மீனத்துக்கு பெரிய பாதிப்புகள் கிடையாது, தைரியமாக இருக்கும். கலாட்டா நேயர்கள் வந்து என்னோட ராசி எப்படி இருக்கு, அப்பாடா இந்த ராசி என்னோட ராசி அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப சிறப்பான பலன். அது 12வது ராசி. இந்த ராசிக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு சார். இனி 5 கிரகம் வந்தாலும் சரி, 7 கிரகம் வந்தாலும் சரி. ஏன்னா மனுஷனுக்கு புதுசாக இருந்தால் பரவாயில்ல, பட்டுக்கிட்டே இருக்கேன். அதனால் 7.5 சனி, 8.5 சனி, 9.5 சனி வரைக்கும் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி அவர்களுக்கு தோணல்கள் இருக்கும். ஆனால் பெருசாக பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் இறைவனுடைய அனுகிரகத்தினால. தாயார், இடம், வீடு, பொருள், சேமிப்பு, முன்னேற்றம், இது எல்லாத்துலேயும் நல்லாயிருக்கும். கடன் விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரியறதில்ல சார், தானாக ஓடுது, தானாக எல்லா காரியமும் நடக்குதுங்கிற மாதிரி சில விஷயங்களில் இருந்துட்டு இருப்பீங்க. ரொம்ப கவனமாக பேசணும். இடம், பொருள், அதுக்கு சூழ்நிலை தெரிந்து அதுக்கப்புறம் பேசுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லேர்ன், ஏர்ன், ஸ்டடி, இந்த விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லது. இந்த வருஷம் திருச்செந்தூர் வழிபாடு உங்களுக்கு மேன்மேலும் 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 வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக அமையும். மீனராசி அன்பர்களுக்கு 2025 மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார்? உங்க வீட்டில் 5 கிரகங்கள் வந்து ஒரே இடத்துல உட்கார்றாங்க. 9ல் 5 கிரகங்கள் உட்கார்ந்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. போதாருக்கு உங்களுக்கு ஜென்மச்சனி வேற. புதிய தொழில் வேண்டாம். நான் எக்ஸ்டென்ஷனோ எக்ஸ்பேன்ஷனோ நான் கொஞ்சம் கடன் வாங்கி ஏதாவது ஒரு 2 ரூபா கிடைக்கும் சார், பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கும்ல, அந்த கடனை எப்படி அடைப்பேன், நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சி தயவு செஞ்சு இந்த டைமில் உங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. இருக்கிறத உருட்டிக்கிட்டு போங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க. ஆனால் இந்த 2025 அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு வராது. சாப்பாடு, கட்டிக்க துணி, இருக்க வேண்டிய இடம், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஆனால் உற்றார் உறவினர் நட்பு வகையில் மிக கவனமாக இருக்கணும். புதிய வட்டங்கள், புதிய நட்பு பாதைகள், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. வேற்றுமொழி இனத்தவர்களால் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மாட்டிக்காதீங்க. முடிஞ்சா வெளிநாடு கிளம்பிடுங்க, இல்லை வெளி மாநிலம் போங்க. ஆத்மகாரகன் சூரியனை வழிபடுங்க, மனோ தைரியம் வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2025 கழுத்து, முதுகு, மயக்கம் உங்களுக்கு வந்தால் பரவாயில்ல, மற்றவங்க மேலே மயக்கம் வந்தால் பிரச்சனை ஆகிடும். மீன ராசிக்காரங்களுக்கு தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அவங்க தேக ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் செய்வது மீனத்திற்கு இந்த 2025 வருடம் தேவையில்லாத பிரச்சனை ஏற்படுத்தும். சுபவரிய பிராப்தம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே போல தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் 2025 ஆண்டு இந்த 5 கிரக சேர்க்கை எல்லாமே இருந்தாலும் ஒரு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சந்தோஷமா இருக்கலாம் அதில். ஸோ தொழில் வந்துட்டாவே ஒரு நிம்மதி வந்துடும். தொழில் இல்லாத கஷ்டப்படுறவங்க, படிப்பு இல்லாத கஷ்டப்படுறவங்க, படிப்பு தடையானவங்க, உத்தியோகம் தடையானவங்களுக்கு மீனத்திற்கு அனுகூலம் காணப்படும். தெய்வீக வழிபாடு அதிகமாக செய்வீங்க. கோயில் திருப்பணிகள், பெரிய மகான்களை தரிசிக்கக்கூடிய பிராப்தமெல்லாம் மீனராசிக்காரங்களுக்கு ஏற்படுவது தான் ஆச்சரியமாக இருக்கும். பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. பாஸ்போர்ட் எல்லாம் எங்கே காணாதெல்லாம் அமைச்சிருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில் பாஸ்போர்ட்டே கிடையாது, லோக்கல் ஃப்ளைட்டே கிடையாதுன்ற அளவுக்கு இருப்பீங்க. ஸோ அதிகமான ட்ராவல் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் 2025 ஆண்டு நீங்கள் கடைசி ராசிக்காரர்கள் என்று வருத்தப்பட வேண்டாம். சந்தோஷத்தில் முதல் ராசிக்காரர்களாக வரக்கூடிய காலகட்டம். கலாட்டாவின் புத்தாண்டு பலன்கள் 2025 இந்த நிகழ்வில் பங்கெடுத்துட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்றத நாங்க நம்புறோம். நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.
ரத்தமும் வெவ்வேறா